வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மெல்சா அக்ரி விலாக். வாங்க நண்பர்களே, இன்றைக்கி சோளம் எப்படி ஊன்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மஞ்சள் புழுதியை நல்லா வண்டி வச்சு ஓட்டியாச்சு. அதில் நாங்கள் சோளம் ஊனிகிட்ருக்கோம். நல்லா ஆளுங்களை வர வச்சு சொல்லி ஊனிகிட்ருக்கோம். இது வந்து மக்காச்சோளங்க. மக்காச்சோளம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் வேக வச்சு சாப்பிட்டா. இது வந்து எங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கொடுக்கும். மாட்டுக்கு தீவனம் ஆகிடும், எங்களுக்கும் சாப்பாடாக ஆன மாதிரி இருக்கும். நாங்கள் மீதிய சோளத்தை வந்து விலைக்கு விற்றுருவோங்க. நல்லா அருமையாக இருக்கும் இந்த சோளம். இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே நட்ட சோளம். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் பூ விடலை, நல்லா அழகாக விளைஞ்சிருக்கு. கடைசி குண்டு ஊனிகிட்ருக்காங்க. இது ஊனி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி இறைச்சிடணுங்க. தண்ணி இறைச்சா தான் இந்த சோள விதைகள் வந்து உடனே முளைக்கும். தண்ணியை வந்து நிரம்ப விடணும். வாய்க்கால்களில் அந்த வாய்க்கால் பாத்திகளில் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டால் தான் அந்த நிறைஞ்சி அந்த விதைகள் நனைஞ்சால் தான் 3 நாளில் வந்து முளைக்கும். நாங்கள் சைடில் தானே ஊனிகிட்ருக்கோம், 2 பக்கமும் ஊனுவோம் அந்த பாத்தியில். அது வந்து அது நிரம்புற மாதிரி தண்ணி விட்டால் தான் சீக்கிரம் முளைக்கும். ஓரளவு தண்ணி பாஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.